ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் என்ஆர்ஐ ஃபாரினர்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் பீப்புள் திருப்பதிக்கு வந்து நேரடியாக தரிசனம் செய்வதற்காக டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய ப்ரிவிலேஜ்டு தரிசனத்தை பற்றி பார்க்கலாம். எந்தவித ஆன்லைன் முன்பதிவு இல்லாமல், எந்தவித ப்ரையர் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் திருப்பதிக்கே நேரடியாக வந்து தரிசன டிக்கெட் வாங்கி அன்றைய நாளே திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜ்டு தரிசனத்தை டிடிடி 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு கொடுத்துருக்காங்க. நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய என்ஆர்ஐ பீப்புள், இந்தியன் டிஃபென்ஸ் பர்சனல், ஆர்மி, நேவி மற்றும் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் பர்சனல் மற்றும் ஃபாரின் கண்ட்ரி டிவோட்டிஸ், இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளும் எந்தவித ஆன்லைன் டிக்கெட்ஸ் இல்லாமல் நேரடியாக திருப்பதிக்கு வந்து தரிசன டிக்கெட் வாங்கிட்டு அதே நாள்லேயே திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்யலாம். இதற்கு என்னவெல்லாம் ஐடி ப்ரூஃப் தேவை என்பது முதல்ல பார்க்கலாம். என்ஆர்ஐ பீப்புள் வேலிட் பாஸ்போர்ட், வேலிட் விசாவினுடைய ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் கொண்டு வரணும். டிஃபென்ஸ் பர்சனல் பீப்புள் அவங்களுடைய ஐடி கார்டு ப்ளஸ் டிபெண்டன்ஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஐடி கார்டு ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு வரணும். ஃபாரினர்ஸ் அவங்களுடைய வேலிட் பாஸ்போர்ட் அண்ட் வேலிட் விசா காப்பீஸினுடைய ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் கொண்டு வரணும். இந்த தரிசனத்தினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்க்கலாம். என்ஆர்ஐ பீப்புள் இந்தியா வந்து ரீச் ஆகி 30 நாட்களுக்குள்ள இந்த தரிசன வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். பியாண்ட் 30 டேஸ் ஆகிடுச்சுன்னா இந்த தரிசன வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதே சமயம் என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் இந்த தரிசன வாய்ப்பை பயன்படுத்த முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ ரிலேட்டிவோ வேறு யாருமே இந்த என்ஆர்ஐ தரிசனத்திற்கு உங்களோட சேர்ந்து வர முடியாது. யாரெல்லாம் வேலிட் பாஸ்போர்ட் அண்ட் வேலிட் விசா காப்பீஸ் வச்சுருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் இந்த என்ஆர்ஐ தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், டிஃபென்ஸ் பர்சனல் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் இந்த தரிசனத்திற்காக அழைச்சிட்டு வர விருப்பப்பட்டால் அவங்க டிபெண்டன்ஸ் என்று உங்களுடைய ஐடி கார்டில் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கணும். டிபெண்டன்ட் ஐடி கார்டு இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் டிஃபென்ஸ் பர்சனலோடு சேர்ந்து இந்த தரிசனத்திற்காக போக முடியுமே தவிர்த்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இந்த டிஃபென்ஸ் பர்சனல் தரிசனத்திற்கு போக முடியாது. அடுத்து, ஃபாரினர்ஸ் யாரெல்லாம் ஃபாரின் பாஸ்போர்ட் அண்ட் வேலிட் விசா காப்பீஸ் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த தரிசனத்திற்காக போக முடியும். அடுத்து, இந்த தரிசன டிக்கெட்டினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் டைம் பார்க்கலாம். ரிப்போர்ட்டிங் பிளேஸ் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன கியூ ஆரம்பமாகக்கூடிய ஏடிசி சர்க்கிள். ஏடிசி சர்க்கிள் கியூவில் ஜாயின் செய்து கொஞ்சம் தூரத்திலேயே நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கக்கூடிய போர்டு பார்ப்பீங்க. வே டு சேர்மன், போர்டு மெம்பர்ஸ், ஜேஇஓ ஆஃபீஸ் ரெஃபரல்ஸ் என்ற ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு இருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்கள் என்ஆர்ஐ, டிஃபென்ஸ் பர்சனல், ஃபாரினர்ஸ் என்பதை மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ண பிறகு என்ஆர்ஐ அண்ட் ஃபாரினர்ஸ் அவங்களுடைய பாஸ்போர்ட் மற்றும் விசாவினுடைய ஃபோட்டோ காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். டிஃபென்ஸ் பர்சனல் இந்த ஃபார்மோடு சேர்த்து உங்களுடைய ஐடி கார்டினுடைய ஃபோட்டோ காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். அதற்கடுத்து நீங்கள் க்யூவில் போன பிறகு ஒரு டிக்கெட் வெரிஃபிகேஷன் கவுண்டர் வரும். அந்த வெரிஃபிகேஷன் கவுண்டரில் கவுண்டர் நம்பர் 13 அண்ட் 14ல் நீங்கள் டிக்கெட்டுக்குரிய கேஷ் பே பண்ணணும். கேஷ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. வேறு எந்த பேமெண்ட் மோடும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு 300 ருபீஸ் நம்ம பே பண்ணணும். ஸோ சிங்கிள் பர்சனுக்கு தர்ஷன் டிக்கெட்டுக்காக 300 ருபீஸ் நீங்கள் கேஷில் பே பண்ணணும். ரிப்போர்ட்டிங் டைம் மதியம் 12 மணியிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி பிட்வீன் 12 noon to 6 PM இந்த தர்ஷனுக்காக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் குர்தா வித் பைஜமா அல்லது ஷர்ட் வித் தோட்டி வியர் பண்ணணும். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணணும். தர்ஷன் டிக்கெட் காஸ்ட் பெர் ஹெட் 300 ருபீஸ் நீங்கள் பே பண்ண பிறகு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் 300 ருபீஸ் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணிப்பீங்க. அவங்களோடு சேர்ந்து தான் நீங்கள் பெருமாளை தரிசனம் பண்ணுவதற்கு போவீங்க. இதற்கென்று தனி தரிசன கியூ எதுவுமே கிடையாது. மூலவர் வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயின் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடம் வரைக்கும் சென்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். சில ஸ்பெஷல் டேஸில் இந்த ப்ரிவிலேஜ்டு தர்ஷன் டிடிடி கேன்சல் பண்ணிடுவாங்க. அதற்குரிய ப்ரேயர் நோட்டீஸும் 1 வீக் முன்னாடியே நமக்கு கொடுத்துடுவாங்க. நீங்கள் தரிசனத்திற்காக கோவிலுக்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் என்ன பொருட்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், எந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மொபைல் ஃபோன்ஸ், லக்கேஜஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்றபடி நீங்கள் சின்ன குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான டயப்பர்ஸ், எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்,
மெடிசின்ஸ், ஃபீடிங் பாட்டில்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்களுடைய ஹேண்ட்பேக்ஸ் அல்லது பேக் பேக்ஸில் வச்சுட்டு போகலாம். அதையும் அலோவ் பண்ணுவாங்க. வாட்டர் பாட்டில்ஸ், ஃபுட், ஸ்நாக்ஸ், சானிடைசர்ஸ், வாலெட்ஸ், ரூம் கீஸ், வெஹிக்கிள் கீஸ் இது எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் அல்லது ஸ்மார்ட் வாட்சஸ் வேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ண பிறகு மொபைல் அண்ட் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் வரும். அந்த இடத்துல உங்களுடைய மொபைல்ஸ் அண்ட் லக்கேஜஸ் அல்லது ஸ்மார்ட் வாட்சஸ் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணிடலாம். தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி மொபைல் அண்ட் லக்கேஜ் டெலிவரி சென்டர் இருக்கும். அந்த இடத்துக்கு போய் நீங்கள் உங்களுடைய மொபைல் அண்ட் லக்கேஜஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். இதற்குரிய சைன் போர்ட்ஸ் கோவிலை சுற்றியும் எல்லா இடத்துலையுமே டிடிடி போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த சைன் போர்ட்ஸை வச்சும் நீங்கள் இந்த டெலிவரி கவுண்டருக்கு போகலாம். நீங்கள் பே பண்ண ஒவ்வொரு தரிசன டிக்கெட்டுக்கும் தரிசனத்திற்கு பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் ஒரு தரிசன டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு லட்டு தேவைப்பட்டால் ஒரு எக்ஸ்ட்ரா லட்டுவுக்கு நீங்கள் 50 ரூபீஸ் பே பண்ணணும். நெக்ஸ்ட் அகாமடேஷன் பற்றி பார்க்கலாம். திருமலையில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இருக்குது. அந்த கவுண்டரினுடைய க்யூவில் நின்று நீங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கேட்டகரி ஏ அல்லது கேட்டகரி பி ரூம்ஸ் எது உங்களுக்கு தேவையோ நீங்கள் வாங்கிக்கலாம். கேட்டகரி ஏல 50 ரூபீஸ் அண்ட் 100 ரூபீஸ் ரூம் வரும். கேட்டகரி பியில் 1000 ரூபீஸ் ரூமும் 1518 ரூபீஸ் ரூமும் வரும். 1518 ரூபீஸ் ரூம் மட்டும்தான் ஏசி ரூம், மற்ற எல்லாமே நான் ஏசி ரூம். திருமலையில் அதாவது மேல் திருப்பதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது. ப்ரைவேட் மட்ஸ் தான் இருக்குது. ப்ரைவேட் மட்ஸ் ரூம் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் நாம் நேரடியாக போய் தான் ரூம்ஸ் இருக்கா இல்லையா என்பதை விசாரிச்சிக்க முடியும். கீழ் திருப்பதியில் நிறைய ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் வேரியஸ் ப்ரைஸ் ரேஞ்சஸில் அவைலபிளாக இருக்குது. அதனுடைய ரேட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூடயும் மறக்காமல் உடனடியாக ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.